ஓகே ஹலோ காய்ஸ், இப்போ கரெக்டாக நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சாப்பிட வந்திருக்கோம். இதுதான் சவுத் இந்தியன் ஃபுட்டா. நேற்றுலாம் சப்பாத்தி போட்டாங்க, ஆனால் இன்றைக்கி தோசை இட்லி நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சவுத் இந்தியன் ஃபுட்டுக்காக வந்திருக்கோம். கரெக்டாக வியூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆறுகிட்ட பாருங்கள், பேக் வியூ. ஹலோ ராம், ஹாய் சொல்லு. ராம் சந்தோஷ், நீங்கள் விலாக் உள்ளே வர மாட்டேங்கிறீங்க, நானும் பார்க்குறேன் உங்களை. ஓகே, இவர் கிஷோர், டைலான் கிஷோர். இவர் கார்த்திக். இன்னைக்கு பொங்கல். பொங்கலுக்கு இன்றைக்கி பொங்கல் எங்கேயும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக நம்ம மணாலியில் இருக்கிறோம். ஸ்டார்ட்டு முடிச்சுட்டு பெரிய ட்ரெக்கிங் போகலான்னு இருக்கோம். ட்ரெக்கிங் போகும்போது நான் உங்களுக்கு vlog ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம வந்துட்டு ஜாகனி ஃபால்ஸ் 96 படம் பார்த்துருப்பீங்க. விஜய் சேதுபதி வந்துட்டு ஒரு ஃபால்ஸில் போயிருப்பார் பாருங்க, உள்ளே உக்காந்து போயிரு. அந்த ஃபால்ஸ் தான் போகிறோம். நம்ம இங்கே டெம்பிள் போகிறோமா? வசீஸ் டெம்பிள். வசீஸ் டெம்பிள். நேச்சராக அங்கே வந்து ஹாட் வாட்டர் வரும். அங்கே போயிட்டு ஒரு சின்ன குளியலை போட்டு ஃபன் பண்ணலான்னு இருக்கும். ஒரு தான் நம்மளுக்கு சாப்பாடு ஆர்டரு. நான் முதல்ல நல்லா சாப்பிட்டு வரேன். ஓகே, லைட்டாக டயர்டாக சாப்பிட்டு அப்புறம் வந்து பேசுவாங்க. ஓகே, பை பாய். ஆமாம், மசாலா தோசை. இது மசாலா தோசை, உள்ள மசாலா இருக்குது. ஆமாம், கார்த்தி சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா பட்டர் பிளெயின் தோசை. கிஷோருக்கும் எனக்கும் வரல, அங்கே 2 பேர் சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு நல்லா இருக்கு. நம்ம ஊர் தோசை மாரி இருக்கு. ஆமாம், கடை பேருக்கணும் சவுத் இந்தியன் ஃபுட்டு. சவுத் இந்தியன் திருப்பதி மெஸ்ஸுன்னு போட்டு திருப்பதி மெஸ்ஸுன்னு போட்டிருக்கு. ஆமாம், இட்லி, எதுனா தேங்காய் சட்னி. பிளாக் கோயிங். ஆமாம், சாம்பார் தக்காளி சட்னி தான் வைக்கல. கேட்குறேன், சாம்பார் நல்லா இருக்கு. சாம்பார் சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. ஆந்திரானாலே சாப்பாடு டேஸ்ட்டாக தான் இருக்குமே. ஃபுல்லாக இதுவாக இருக்குடா. தேங்க்யூ. நீ என்ன ஆர்டர் பண்ணியிருக்க? நான் வந்து பரோட்டா பராண்டா பரோட்டா மாத்தேர் மணியண்ணா. ஆல்ரெடி ஆத்துங்களா? சப்பாத்தி பரோட்டா அப்படி தான் சாப்பிட்றது. ஓகே, ட்ரெக்கிங் போகும்போது மீட் பண்ணுறேன் நான். இன்னொரு மசாலா தோசை வந்திருக்கு, அங்கே அந்த டேபிள் போகுது. உள்ளார மேபி ஆந்திராவோட மாஸ்டர் இருப்பார். சர்விங் சர்வன்னா வந்து இந்த ஊருக்கார மாதிரி. ஆமாம், எங்கே ஏறுவார்? மலை ஏறுவார். அங்கே ஒரு கேங் இருக்குது. உள்ளாரே டீசெண்டாக உட்காந்துருக்கலாம், குளிராமையாச்சும் வந்திருக்கும். வெளியே வியூக்காக வந்தேன்னா குளிரில் மாட்டிட்டேன். குளிரில் நான் முன்னோட ஆமாம், ஓரளவு செட் ஆயிடுச்சு. எனக்கு வந்து தலைவலிங்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு சூப்பராக இருக்கிறாங்க சார். சரி, நாங்கள் இங்கே சாப்பிட்டுட்டு வசிஷ் டெம்பிளுக்கு வந்து கிளம்புறோம். அங்கே போயிட்டு நாங்கள் குளிக்கிறத வந்து உங்களுக்கு vlog பண்ணி அனுப்புவோம். மசாலா ஸ்டஃபிங்லாம் கரெக்டாக வச்சுருக்காங்க. மசாலா ஸ்டஃபிங் கரெக்டாக இருக்கும். என்னென்ன ஸ்டஃபிங் வச்சுருக்காங்க? வெறும் உருளைக்கிழங்கு, அதில் வந்து இதெல்லாம் போட்டிருக்காங்க. மிளகா, தக்காளி அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு குழம்பு ஆக்கிட்டாங்க. பூரிக்கிழங்கு கண்டுபிடி மெனு காமிச்சிங்கன்னா நான் அப்படியே காமிச்சிடும். ஓகே, என்ன ஒன்று ஃபோக்கஸ் தான் அவ்வளோ. 2 ஒன்று தான் போல. ஓகே 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 ஓகே, பாய் பாய் போல். ஆல்ரெடி சாரிப்பா, க்ளவுஸ் போட்டிருந்தேன். க்ளவுஸ் போடலன்னா கையெல்லாம் ஒரு மாதிரி விரைச்சிக்குது. இப்போ வந்து நம்ம வந்துட்டு ஜாகனி ஃபால்ஸ் போகிறோம். பெரிய ட்ரெக்கிங் போகிறோம். மலை மேலே ஏறணுமா, ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும் அப்படின்றாங்க. இப்போ நம்ம ரூம்லேருந்து கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஃபுல்லாக நடந்து தான் போகணுமா? இந்த பிரிட்ஜ் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் டாக்ஸி வந்து பார்க்கணும். ஓகே, வரைக்கும் நம்ம vlog எடுப்போம். டாக்ஸி. ஓகே, நான் போய் டாக்ஸி எடுத்துகிட்டு அங்கே மேலே போகும்போது உங்களுக்கு நான் vlog ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போதைக்கு நம்ம கரெக்டாக அந்த ஓல்டு மணாலி கிட்டே இருக்கும். ரிவர், பீச் ரிவராக அது. அந்த ரிவர் கிட்டே போயின்னு இருக்கும். பரவாயில்ல, வெயில் அடிக்கிறதால அந்தளவுக்கு கோல்டு தெரில. நேற்றுலாம் ஒரு மாதிரி உதட்டுக்கிறதெல்லாம் வெடிச்சிருச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அப்புறம் இங்கே தான் ஒரு நம்ம ஷாப் ஒன்று வரும். அந்த ஷாப் எங்கே இருக்குன்னு தெரில, அப்புறமா காட்டுறேன் நான். வசிஷ் டெம்பிளுக்கு வந்து நம்ம 600 ரூபாய் இருந்தால் நம்ம டாக்ஸி எடுத்துகிட்டு போகிறோம். ஓகே, வசிஷ் டெம்பிள் போகிறோம். ஃபஸ்ட்டு டாக்ஸி எடுத்துகிட்டு அங்கேருந்து நேராக இதுக்கு போகிறோம். அங்கேருந்து ட்ரெக்கிங் வந்து ஓகே, அங்கேருந்து ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். நல்லா சாப்பிட்டோம், இப்போ தான் சாப்பிட்டு முடித்தோம். நல்லா இருந்துச்சு. நம்ம ஷாப் வந்துட்டு நம்ம போயிட்டு வரும்போது நம்ம என்னன்னு பார்க்கலாம். நம்ம இங்கே பார்த்தேன், கேக்லாம் நல்லா இருந்துச்சு இந்த இடத்துல, இந்த கடையில். இந்த கடை என்ன, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், ரிவர் மியூசிக் கார்டன். நம்மள மாரி ஏதோ பெரிய கைங்களாம் இருக்கிறாங்க இங்கே. ஓகே, ஆல்மோஸ்ட் பிரிட்ஜு கிட்ட வந்துட்டோம். கார்த்திக் என்னன்னு தெரியலையே. கார்த்திக்
அவன் டாக்ஸி போய்ட்டு பேரம் பேசுறதுலாம் அவன் தான் கரெக்டான ஆள். 100 ரூபான்னாங்கன்னா 50 ரூபாய்க்கு தான் வருவான் அப்படின்ற மாதிரி பேசுவான். அதுக்காக முன்கூட்டியே போயிருப்பான்னு நினைக்கிறேன். எங்கன்னே தெரியலையாவா? பிரிட்ஜு கிட்ட வந்துட்டோம். எங்கே போனானுங்கன்னு தெரியல 2 பேர். முன்னாடி போகிறாங்க. அதோ போகிறானுங்க, அவனுக்கு போயிட்டானுங்க. பிரிட்ஜு கிராஸ் ஓவர் பண்ணி போகிறோம். இதான் வந்து ஓல்டு மணாலி பிரிட்ஜா? இதான் ஓல்டு மணாலி பிரிட்ஜு. இந்த பக்கம்லாம் பாய்ஸு, அந்த பக்கம் நியூ மணாலிலாம் வந்துட்டு கப்புள்ஸாக வரவங்களாம் அங்கே போவாங்க. நம்ம இங்கே வந்து அப்படியே ராக்கிங் பண்ண வேண்டியது தான். நெக்ஸ்ட் டைம் அந்த ஷாப் ட்ரை பண்ணலாம். அது ஸ்டார்ஸில் தொங்குது இல்லை ஃபுட்டுக்கு, அங்கே ட்ரை பண்ணலாம். இது மேலே போனால் தான் அடிம்பா டெம்பிள். நேற்று போயிட்டு வந்தேன். நேற்று கொஞ்சம் ரொம்ப வீக்காக இருந்ததால் vlog உள்ள வர முடியல. இது இது ஸ்பா இதெல்லாம் நம்ம பேசக்கூடாது. ஓகே, பேரம் பேச ஆரம்பிச்சிட்டோம். அந்த கிராமம் பாருங்க வந்தால் கொஞ்சம் டாக்ஸி எவ்வளோ கேட்குறாங்க கார்த்தி? 300 ரூபா. ஓகே. ஒரு ஆட்டோக்கா? எங்கே லாங்கா? எத்தனை கிலோமீட்ரு மச்சான்? ஸ்டார்டிங் அவ்வளோதான் கேட்டானடா. சரி, இந்த ஆட்டோவில் 3 பேர் போயிருங்க. இன்னொரு வேறு ஆட்டோவில் நான் பார்த்துக்கிறேன். எல்லாம் ஒரே இதாக போகக்கூடாதம்மா? ஒரே இதில் போக முடியாது. டெல்லியில் போன மாரி ஆகிடுமா? ஓகே 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 ஸ்லோப்னால ஓகே ஓகே ஸ்லோப்பாக இருக்கும். சரி என்ன பண்ணலாம்? ஓகேவா? போயிருக்கல. நான் போனதில்லை. டாக்ஸி கேட்டுமா? என் கூட மணி அண்ணன் விட்டுருங்க. மணி அண்ணன் தான் எப்போவுமே கரெக்டான ஆள். நம்மளை கூட்டின்னு போய் பார்த்துக்கட்டலாம். இல்லைன்னா அவங்க கூட போயிடணும். இவங்களுள்ள போனால் அவ்வளோதான். இந்த பேர் 10 மொழிக்கிறான். ஏன் மொழிக்கிறான், எது மொழிக்கிறானே தெரில. வந்து ரொம்ப கோல்டு தாங்க மாட்டேங்கிறாரு இவர். மூஞ்சில் தலையில் என்ன மச்சா கனாலெலாம் போட்டுக்கிறேன் மாசா மூஞ்சி கட்ட. அவ்வளோதான் முறுக்கி விட்றா மீசியா. ஏன்டா யோசனைக்கிற? என்னடாச்சு காரை? ஓகே ஏய், நோ பேட் வேர்ட்ஸ் மேன். vlog is going. சரி மச்சான், அது உள்ள போயிட்டு வருமா? அது வரைக்கும் ஆட்டோ வர வரைக்கும் விசாரிக்கலாம். நான் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கலாம். என்ன இங்கே நான் கேமரா நாட் அலவுட் சொல்லிடுவாங்களே? உள்ள போய் போ. ஓகே 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 இன்னொரு ஆட்டோக்கு வெயிட் பண்ணுறோம் காய்ஸ். ஒரு ஆட்டோவில் 3 பேர் தான் போகணுமா? இன்னொரு ஆட்டோ வருதுன்னு வெயிட் பண்ணுறோம். இங்கே எங்கே ஆட்டோ வந்து நாங்கள் எங்கன்னு போய் 1 டிபி ஸ்டோரேஜ் வேணும். ஓகே ஓகே. ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் வருது. இங்கேருந்து வெசஸ் டெம்பிள் ஒரு 5 ரூபாய். 5 கிலோமீட்டரா? 7 கிலோமீட்டர்ஸ்க்கு 100 ரூபாய் கேட்குறாங்க. 7 கிலோமீட்டர்ஸ்க்கு 100 ரூபாய் கேட்குறாங்களா ஒரு பர்சனுக்கு? என்ன இது டல் ஆகிடுச்சு மணி என்னன்னு பாரு. ஐயோ கட் ஆயிடுச்சோ? இல்லையா போயில வீடியோ ரன்னாக இருக்குது. ஏன் பிரைட்னஸ் குறைஞ்சிருச்சு? அது ஆட்டோமேட்டிக்காக பிரைட்னஸ் வந்து இதுவாக இருக்குது. The screen brightness has been reduced to extend this recording time up to reverse. ஓகே, டெம்பிள் நம்ம வந்தாச்சு. இங்கே செருப்பு கட்டுறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வந்து ஆட் பாத் தெருக்கு போகிறோம். இவர் தான் மணி. நேச்சுரல் வாட்டர் மச்சான் அது. ஆமாம், நேச்சுரலாக வந்து தண்ணி ஹீட்டாக வரும். ஆமாம், எரிமலை சூடா இங்க எப்பவுமே வந்து வர்றது வழக்கம். பையில வேடா. ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வெறுங்காலோட தான் உள்ள போனோம். காலுல ஐஸ்ல நிக்கிற மாதிரி நல்லா ஜில் ஜில்னு இருக்குது. ஆனா இப்ப போய் அந்த ஹீட் வாட்டர்ல கால் வச்சதும் ஒரு சுகம் ஒண்ணு வரும் பாருங்க. கால் வரைச்சிக்கிச்சு. அது இன்னும் கொஞ்சம் தூரம் தான். நான் அப்படியே அந்த விளாக்ல ஆரம்பிச்சு கொஞ்சம் தூரம் அப்படியே கடந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. எங்க நம்ம நண்பர்கள் எல்லாரும் வந்தாச்சா? இதை பார்த்தீங்கன்னா இந்த புகையில உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன் இங்கெல்லாம் ஆக்சுவலாக வாமாக தான் இருக்கு. சொல்ல போனால் நல்லாவே இருக்கு. நான் உள்ளே போய் ஒரு ஸ்விம்மிங் பூல் உங்களுக்கு காமிக்கிறேன். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சும்மா அசந்து போய் மிரண்டு போயிடுவீங்க. ஆனால் அந்த சுடுதண்ணில் காலை வச்சு கொஞ்ச நேரம் வெளியே வச்சாலே நமக்கு திருப்பி அந்த கோல்ட்னஸ் ஃபீல் ஆகும். ஸோ இதுதான் அந்த பாருங்க, யுவர் அண்டர் சிசிடிவி சர்வைலன்ஸ் இருக்கு இல்லையா? பரவாயில்லண்ணா, எங்கே வச்சாலும் சேஃபாக இருக்கும்ல. யா, யூ கேன் சி ஹியர் எவ்ரி ஒன் நத்திங். இதுக்கு மேலே இருந்து சூடு ஆவி பறக்கும் தீக்கடை வந்து நின்னா பூக்கடை வைக்கட்டுமா காய்ஸ்? டாட்டா. ஹாட் வாட்டர் அண்டர் கிரவுண்டில் ஏதோ லாவா மவுண்டைன் இருக்குது. ஸோ அந்த லாவா மவுண்டைன்லேருந்து வர தண்ணி தான் இந்த தண்ணி. ஆமாம், இதை பார்த்தீங்கன்னா 2
டேப் இருக்குது. இந்த 2 டேப்பு, இந்த பக்கம் 2 டேப்பு. நீங்கள் எதாவது குளிக்கணும்னா இந்த பக்கம் ஃபஸ்ட்டு நீங்கள் வார்ம் அப் பண்ணிட்டுனா இதில் வந்து இறங்கணும். இதில் டேரெக்டாக வந்து இறங்குனீங்கன்னா திட்டுவாங்க. வசிஷ் டெம்பிள் முடிச்சுட்டு வசிஷ் டெம்பிள் உள்ளானா போல, ஏன்னா உள்ளாத வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து சப்ஸ்கிரைபருக்கு இல்லாதது எங்களுக்கு எதுக்கு, நாங்களே போல, நாங்களும் போல. இப்போ உங்களுக்காக ஜாக்னி ஃபால்ஸ் ட்ரெக்கிங் போயிட்டு பாரு நான் வியூவை. ஆக்சுவலாக வசிஷ் டெம்பிள்லையும் வசிஷ் டெம்பிள் வழியாக தான் ஜாக்னி ஃபால்ஸ் போகணுமே. உங்களுக்கு ஆட்டோன்னா இருக்காது. உங்களுக்கு வசிஷ் டெம்பிள்லேருந்தே ட்ரெக்கிங் தான். உயிர் மேலே ஆசை இருந்தால் மேலே போங்க. மேலே போனீங்கன்னா நல்ல வியூ கிடைக்கும். நல்ல வியூ இருக்கும், சூப்பராக இருக்கும். உள்ள மேலே அந்த ஃபால்ஸே வந்து ஃப்ரீஸ் ஆகிலாம் இருக்கும். அந்த மாதிரி காட்சிகள்லாம் நீங்கள் பார்க்கலாம். அது இல்லாமல் நடந்து போகிற சைடும் நல்லா இருக்கும். சுடத்தல்ல கால் வச்சோன்னே கால் நல்லா இதுவாக இருக்கு, நல்லா ஃபீல் ஆகும். ஆமாம், ஒரு நேரம் கால் ஜிபு ஜிபுன்னு. நம்ம எப்படி அப்போ அங்கே போய் குளிச்சேன்னா இதோட எப்படி இருக்கும்? குளிச்சாலே இந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும் போல. காலுக்கு வந்து உடம்பு கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடும்னு நினைக்கிறேன். இல்ல கால் பாரு எவ்வளவு சூப்பரா இருக்கு. வந்து கிட்டத்தட்ட இங்க இருந்தே ஒரு 1 hour நம்ம நடக்கிற மாதிரி தான் இருக்குமே. நான் பாத்துக்கிறேன். நாங்க போன வாட்டியே வந்தோம். போன வாட்டி வந்து ஃபுல் கவர் பண்ணோம். இந்த வாட்டி நான் போகல, உங்களுக்கு வீடியோஸ் மட்டும் வரும். வழி தெரியலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி சைடில் நிற்பாங்க, கேட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆமாம் गाइस, இப்போ நம்ம மலை மேல ஏற போறோம். இதான் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆகுது. நம்மளுக்கு ஒரு மாதிரி அட்வென்ச்சரா இருக்குமா. கீழே வந்து அப்படியே பறக்க வேண்டியது தான் போல இருக்குது. பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் பேராகிளைடிங்லாம் போலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஜெட்ஸ்கே மாடம் தான் அதோட போயிட்டு அந்த வாட்டர் ஃபால்ஸ்ல விஜய் சேதுபதி நடுவில் உட்காந்து பாரு. அந்த மாதிரி நான் உட்கார்றேன், நீங்க போட்டோ எடுக்கிறீங்க. இங்கே வந்து ஒரு ஜிப்லைன் இருக்கும் 1 kilometer. அந்த மாதிரி கிராஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சீப்பாக கேட்பாங்க. 200-250 மாதிரி. ஸோ அது வேணால் நம்ம ட்ரை பண்ணலாம். சைடில் வந்து இந்த மவுண்டன் வியூஸ், இந்த சைடில் வந்து ட்ரெக்கிங் நல்லாயிருக்கும். இங்கே கூட நம்மளால் ரூம் எடுத்து தங்க முடியும் போல். ஆனால் நடந்து வரணும், நோ டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ். ஒரு கேங் முன்னாடி போகுது. வியூஸ் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இந்த டாப் ஆஃப் த ஹில்ஸ்க்கு போனால் தான் நம்மளால் ஜாக்னி ஃபால்ஸ் பார்க்க முடியும். யார் somehow crossed some meters, 500 meters. சைடு வியூனா நம்ம நடந்து போகலாம். ஜம்முன்னு நடக்க தாண்டிட்டு அது ஒரு கருப்பு மலை மாதிரி தெரியுது பார்த்தீங்களா? அங்கே ஏறணும். நீங்கள் எப்படி நீங்கள் ஏறுவீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படி நேரம்னா ஏற மாட்டீங்க, சைடா. ஆமாம், இப்படி சைடாக போயிட்டு இப்படி வரும். ஒரு 3.5 kilometer கிட்ட நீங்கள் ட்ரெக் பண்ணாதான் அந்த டாப் ஆஃப் த ஹில்ஸ். அதையும் மேலே தாண்டி போகணும். அது இருக்குது ஜிப்லைன். அந்த ஜிப்லைனோட ஸ்டார்டிங் நீங்கள் இங்கேருந்து அங்கே போகலாம், அங்கேருந்து இப்படி வரலாம். ஆனால் இன்னைக்கு ஜிப்லைனே இல்லை போல். அதான் சோகமான விஷயம். You know, Rahul? Yep. There is no zipline available today. Oh no man. We need to walk. ஸோ இதுதான் நான் சொன்னேனே, கம்மியான காஸ்டில் இந்த ட்ரெக்கிங் வந்து பண்ணலாம். கீழே பார்த்து போகணும். அவங்க நடப்பாங்க, நான் கீழே தான் நிற்பேன். ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1/2 hour ஆகுது. கொஞ்சம் டீப் ஃபாரஸ்ட்குள்ளே போகிற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. பட்டு இங்க வந்து அந்த காட்டு புலிலாம் இருக்குதா. இரா கொஞ்சம் முன்னாடி போய் இருப்பா. இங்கே வந்து கொஞ்சம் ஹைலி டேஞ்சரஸ் ஃபாரஸ்ட் தான்.
But humans do please behave like this. அது ஹியூமன்ஸ் இல்ல ஹியூமன் That's humans. சும்மா வரைஞ்சி வச்ச சிங்கம் மாதிரி வியூ நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், அதுக்கப்புறம் ரோடே இருக்காது, ஃபுல்லாக செங்குத்தாக ஏறுற மாதிரி தான் இருக்கும். நான் உங்களுக்கு ஜார்னி ஃபால்ஸ் போயிட்டு வியூவையும் இதையும் கண்டினியூ பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் கீழே வந்துட்டோம். ஆனால் அந்த மேலே தெரியுது பார்த்தீங்களா, அங்கே தான் போகணும். அங்கே போனால் தான் அந்த வியூ வந்து கிடைக்கும். என்னையும் கேட்டா செம்ம வியூ. ஹலோ ட்ரெக் பண்ண போகிறாது இவர் இப்போது. ஆமாம், நான் ட்ரெக் பண்ணி அது ஒரு நம்ம சப்ஸ்கிரைபருக்காக போய் வீடியோஸ் எடுத்துகிட்டு வர போகிறேன். 3.5 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருக்கும். ஆமாம், இங்கேருந்து ஒரு 1.5 மணி நேரம் ட்ரெக்கிங் ஆக்சுவலாக இருக்குது. அப்புக்கு மட்டும் ஜம்முன்னு போயிட்டு வருவாங்க. மணியன் கீழே சாப விட்டுட்டு இருப்பாரு. பொறுமையாக போயிடுவாங்க. போன வாட்டி செங்குத்தானா இருந்துச்சு இல்லை வழி, ஆனால் பார்த்து போயிடுவாங்க. போன வாட்டி நாங்கள் இந்த பக்கம் தான் ஏறிட்டு பாதி வழியில இறங்கிட்டோம். ரொம்ப டஃப்பாக இருக்கும் இந்த சைடு போனால். என்னது ஏன் என்ன பண்ணுறாங்களா எந்த பசங்க? இங்கே வாங்க, இங்கே உட்காருவாங்க. தெரியுதான்னு தெரியல, நிறையா கூட்டம் கூட்டமாக ஏறிட்டு இருக்காங்க. நல்லா தான் இருக்கும். ஓகே, ஃபைனலாக நாங்கள் வந்துட்டோம். ஜாகனி ஃபால்ஸ் வந்தாச்சு. மேலே டாப் வியூ, பெரிய மலையை தாண்டி ஏறி வந்துட்டோம். ஃபோட்டோஷூட் நடந்து இருக்குது பசங்களுக்கெல்லாம். பாருங்கள், அப்படியே பனிமலை இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அடுத்த அந்த மலை தான் ஏறலான்னு வரும். வாட்டர் ஃபால்ஸ் பாருங்கள், ஃபுல்லாக செமையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஃபுல்லாக கீழே அப்படியே பனி தான் கொட்டுது. தண்ணியே பனியாக தான் கீழே விழுது. செம்ம கஷ்டப்பட்டு ஏறி வந்தோம். ஒருத்தரும் டயர்டாகி உக்காந்துட்டான். இவனுங்க இப்போ தான் ஃபோட்டோ ஷூட் ஆரம்பிச்சுக்கிறானுங்க. அப்படியே வியூ வந்து வேறு லெவலில் இருக்குது. அப்படியே பாருங்கள், செம்மையாக இருக்குது. செம்ம பெரிய ட்ரக்கு. ஆனால் ஏறி வரவே முடியல. அவன் எதோ கிரிஞ்சு பண்ணுகிறான், எதோ ட்ராவல் ஏறி வந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஃபோக்கஸிங் போவோம். இந்த இடத்துல தான் வந்து விஜய் சேதுபதி வந்துட்டு 96 பட்டில் அந்த பின்னாடி பக்கம் உட்காருவார். அங்கே நம்ம போய் உட்காடுறோம், அதேமாதிரி நம்மளும் போட்டு எடுக்கிறோம். ஓகே, அந்தளவுக்கு பெருசாலாம் தண்ணி ஊற்றுற மாதிரி தெரில, கம்மியாக தான் ஊற்றுது. பட் கீழெல்லாம் ஐஸ் கட்டியாகிடுது ஊற்ற. அதை நான் கிட்ட போயிட்டு உங்களுக்கு ஜூம் பண்ணி அனுப்புகிறேன். வீடியோ எடுக்கிறேன், வாடா. ஏறும்போது சருன்னு ஏறிட்டோம், இறங்கும்போது உட்காந்து வரோம். பண்ணி வீடியோவில் மாட்ட போகிறோம் பொழுது நான். இது என்ன தெரியாது, அங்கே புதுசு தண்ணியா? நல்லா இருக்கா? அப்பா ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஜாகனி ஃபால்ஸ் போனோம். அவனுங்கிட்ட வந்து வீடியோ எடுக்க சொன்னேன், வீடியோவே எடுக்கல. அதுக்குள்ளே கையெல்லாம் நிறைய அவங்களுக்கான வீடியோ வந்து மேலே போய் எடுத்துட்டானுங்களே தவிர நம்ம வந்து வீடியோ போடணும். நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கலாம். சரி, ஓகே. வீடியோ இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நாங்க உங்களை பிராங்க் பண்றோம். ஆமா, என்னடா சந்தோஷம். வாய் திறக்காதீங்க, வாய் திறக்க முடியாது கட்டத்துல இருந்தாரு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:20 ஆகுது. ஸோ ரூமில் வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு, இங்கே வந்து கிச்சன் இருக்குது. ஸோ ஆர்டர் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியதான். பான்ஃபயர் வந்து ஏற்றுவாங்க 7:30க்கு. அதை வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அதை தூங்க வேண்டியதான். கையெல்லாம் வந்து மறக்கவே முடியல. மறக்க முடியும், சும்மா தான் சொன்னேன். ஸோ குட் நைட் கைஸ். நாளைக்கு வந்து நாங்கள் அட்டல் டனல் போகலான்னு பிளானில் இருக்கோம். அங்கே போயிட்டு என்னென்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு நாளைக்கு வீடியோவில் போடுறோம்.